மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தனுசு ராசி. அனைத்து ராசியினருக்கும் கடவுளின் விதிப்படி தான் அனைத்தும் நடக்கும். அந்த வகையில் உங்களை படைத்த பிரம்மன் எழுதிய விதியின்படி கிரக நிலைகள், கிரக மாற்றம், சனி பகவான் நிலை, குரு பகவானின் நிலை, ராகுகேது பகவான்களின் மாற்றம், இதையெல்லாம் பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி அமையும், குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், தொழில் எப்படி அமையும், உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் எப்போ தான் முடிவுக்கு வரும், கடன் தொல்லைகள் எப்போ நீங்கும், பணம் குவிய என்ன பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுடைய ஒட்டுமொத்த ரகசியத்தையும் முழு ஜாதகத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்று தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றத மட்டும் கமெண்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். தைரியமாக முக்கிய முடிவுகளை எடுப்பதில் நீங்கள் வல்லவர்கள் என்றே சொல்ல வேண்டும். பாதியில் நின்ன வேலைகளை ஒவ்வொன்றாக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வல்லமையை உங்களுடைய வாழ்க்கையில் குரு பகவான் கொடுப்பார் என்பது பிரம்மனின் விதி. அதிகார பதவியில் இருப்பவர்களுடைய அறிமுகம் நிச்சயம் கிடைக்கும். ஒரு நாள் அதிகார பதவியில் நீங்களும் அமரக்கூடிய யோகமும் இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். பூமி, மனை தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான நிலையில் முடியும். பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய அற்புத ராசியாக உங்களுடைய தனுசு ராசி இருக்கின்றது. தொட்டது துலங்கக்கூடிய அற்புத ராசிக்காரர்களும் நீங்கள் தான். உங்களுடைய வாழ்க்கையில் உறவினர் வகையில் சில பிரச்சனைகள், சங்கடங்கள் வந்து சென்றாலும் தக்க நேரத்தில் நிச்சயம் பக்க பலமாக இருப்பார்கள் அப்படின்றதையும் மறுத்துவிட முடியாது. தாய் வழி உறவினர்களுடன் இருந்த மோதல்கள் எல்லாம் நிச்சயம் விலகிவிடும். சூரிய பகவான் உங்களுக்கு பக்க பலமாக இருந்து சுப பலன்களை கொடுப்பார். சனி பகவானால் ஏகப்பட்ட நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய ராசிகளில் முதல் ராசி உங்களுடைய தனுசு ராசிதான் என்பது பிரம்மனின் விதி. குரு பகவானும் சனி பகவானும் ஏகப்பட்ட நன்மைகளை உங்களுக்கு வாரி வழங்குவார்கள். அடிக்கடி யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கூட கண்ணில் காண்பித்து செல்வார்கள். வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா அதுதான் உங்களுக்கான யோகமாகவும் அதிர்ஷ்டமாகவும் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். அரசாங்க ரீதியாக உங்களுக்கு முடிய வேண்டிய காரியங்கள் அனைத்தும் நிச்சயம் சாதகமாகவே முடியும். பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி கேட்டு பக்க பலமாக நடந்து கொள்வாங்க. மிக பெரும் சந்தோஷம் அடைவீங்க பிள்ளைகளால். ஒரு கட்டத்தில் பிள்ளைகளால் ரொம்பவே மனமுடைந்து போன நிலையில் இருக்கக்கூடிய நீங்கள் இன்னும், அதாவது ஓரளவுக்கு வளர்ந்த நிலையில் பிள்ளைகளால் பேரையும் புகழையும் மிக பெருமளவில் அடைவீர்கள் அப்படின்றது 100% உறுதி. உங்களுக்கு பிள்ளைகளால் பெரிய லாபங்கள் எல்லாம் உண்டாக போகின்றது. பிள்ளைகளின் எண்ணத்தை அறிந்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பவர்கள் தான் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள். கோபத்தில் சில நல்லவர்களுடைய நட்பை நீங்கள் இழக்க நேரிடலாம். கோபம்தான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிக பெரும் பலவீனம். அந்த கோபத்தை நீங்கள் விட்டொழித்தால் உங்களுக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். உஷ்ணம் தொடர்பான பிரச்சனைகள் அடிக்கடி வந்து செல்லும். அதாவது உடல் சூடு காரணமாக சோர்வடைவீங்க. சில பிரச்சனைகளையும் எதிர்கொள்வீங்க. அதற்கு தகுந்தாற் போல நீங்கள் மருத்துவ உதவிகளை பெற வேண்டியதும் அவசியம். உங்களுக்கு ராகுகேது பகவானால் அனைத்து தடைகளுக்கும் முடிவு கிடைக்கும். ராகுகேது பகவான் உங்களுக்கு உங்களுடைய வேலையில், திருமணத்தில் இருந்து வந்த தடை தாமதங்களை எல்லாம் விலக்கி வைப்பார்கள், முடிவுக்கு கொண்டு வருவார்கள். எதிர்மறை எண்ணங்கள் இருப்பவர்களுடைய நட்பை அறவே தவிர்த்து விடுங்க. உங்களுடைய முன்னேற்றத்தை தடுப்பதும் அந்த மாதிரியான நபர்கள்தான்.
குறிப்பாக நண்பர்களில் யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படின்றத அறிந்து தெரிந்து பழகலைன்னா பெரிய பிரச்சனையை நீங்கள் சந்திப்பீர்கள். மாணவியர்களாக இருந்தீங்கன்னா நிச்சயம் கல்வி ரீதியாக உங்களால் கொடிகட்டி பறக்க முடியும். தேர்வு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சக மாணவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கூடா நட்பு தொற்றிக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இது இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் மாணவர்களாகிய நீங்கள் நல்ல நட்பை பெற்றீர்கள் என்றால் அது உங்களுடைய எதிர்காலத்திற்கு மிக பெரும் உதவியாக இருக்கும். மிக பெரும் முன்னேற்றமான வாழ்க்கையை வாழ அது உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதை சொல்ல வேண்டும். ஆகவே பார்த்து எது நல்ல நட்பு எது தீய நட்பு, கூடா பழக்கம் யாருடன் சென்றால் தொற்றிக்கொள்ளும் அப்படின்றதெல்லாம் தெரிந்து கொண்டு பழக வேண்டியது மிக மிக அவசியம். தாய் வழி உறவுகளுடன் சில மனஸ்தாபங்கள் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கிவிடும். சொத்துக்கள் வாங்கும்போது எப்போவுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக தாய் பத்திரத்தை சரிபார்த்து வாங்குவது தான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். கிரக நிலைகளை பொறுத்து உங்களுக்கு வாகனத்தில் செல்லும்போது சில பிரச்சனைகள் உண்டாகலாம். கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சாதகமான நிலையில் உங்களுக்கு நிச்சயம் இருப்பார்கள். சாதுரியமாக பேசி காரியங்களை சாதிக்கவும் உங்களுக்கு உதவி புரிவார்கள். எதிர்பார்த்து ஏமாந்து உங்களை தொல்லைப்படுத்தி வந்தவர்கள் உங்ககிட்ட வந்து இந்தாப்பா சாமி அப்படின்ட்டு உங்களுக்கான அந்த தொகையை கடன் வாங்கியிருந்த தொகையோ அல்லது மற்ற வகையில் ஏதோ பணமோ உங்களுடைய கைக்கு நிச்சயம் வந்து சேரும். பிரபலங்களினுடைய ஆதரவை பெற்றவர்களாகவோ நீங்கள் இருப்பீங்க. நிச்சயம் உங்களால் குடும்பத்தில் மிக பெரும் முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும். குடும்பத்தில் ஒரு கலகலப்பான ஒரு சூழ்நிலையை தனுசு ராசியில் பிறந்த உங்களால் தான் உருவாக்க முடியும். விலை உயர்ந்த சமையலறை சாதனங்களை நிச்சயம் வாங்குவீங்க. புதியவர்களின் நட்பால் உற்சாகம் அடையக்கூடிய ஒரு நிலை உங்களுடைய வாழ்க்கையில் வரும். சகோதர சகோதரி வகையில் பெரிய அளவில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். தக்க சமயத்தில் கை கொடுப்பாங்க. அதே சமயத்தில் 100ல் 90% பேருக்கு சகோதர சகோதரிகளால் நன்மை உண்டாகும். 10% தனுசு ராசிக்காரர்களுக்கு மட்டுமே சில இடையூறுகள் உண்டாகும் அப்படின்றதையும் சொல்லணும். பிள்ளைகள் சில நேரத்தில் பிடிவாத போக்காக இருப்பாங்க. அதையெல்லாம் சமாளித்து தான் அவங்கள ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவீங்க. மகளின் திருமணம் மகனின் திருமணம் எல்லாம் உங்களுக்கு உங்களுடைய மனதிற்கு பிடித்தார் போல நடந்து முடியும். திருமணத்தில் ஏதாவது தடை தாமதங்கள் எல்லாம் இருந்தது அப்படின்னா சில காலங்களில் அதுவே தானாகவே விலகிவிடும். அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்ட்டுலாம் எதுவும் இல்லை. நிச்சயமாக உங்களுடைய மனதிற்கு நல்லதே நடக்கும். சில காலம் சோதனைகள் ஆண்டவன் கொடுத்தாலும் சரியான நேரத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுப்பார். அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்ட்டு சொல்வதையெல்லாம் நம்பி உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை ஏற்படுத்துபவர்களை அறவே தவிர்க்க வேண்டியது மிக மிக அவசியம். கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன பிரச்சனைகள் அடிக்கடி வந்து சென்றாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது. ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப அவசியம் என்று தான் சொல்ல வேண்டும். வீண் வாக்குவாதங்கள் வீண் விதண்டாவாதங்கள் மிக முக்கியமாக வீண் சந்தேகங்கள் இது மூன்றையும் அறவே ஒதுக்கினீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் முன்னேற்றம் அடையும் அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. திருமண ரீதியாக திருமண வாழ்க்கை ரீதியாக உங்களால் கொடிகட்டி பறக்க முடியும். எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமான ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சக ஊழியர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து போங்க. அல்லது சக ஊழியர்களிடம் இருந்து விலகியே இருப்பது நல்லதாகவே இருக்கும். ஏன்னா யாரையும் எந்த ஒரு இடத்துலையும் நம்பிடாதீங்க. அது உங்களுக்கு மிக பெரும் வீழ்ச்சியை கொடுக்கும். அதாவது யாருமே உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உதவ மாட்டாங்க. யாருமே
நீங்கள் பெரிய அளவில் போகணும் அப்படின்ட்டு நினைக்க மாட்டாங்க. ஒரு படி எடுத்து வச்சிங்கன்னா உங்களை இழுத்து விட்டுட்டு அடுத்த படி ஏறணும் அப்படின்ட்டு உங்களுக்கு பின்னாடி இருக்கவன் நினைப்பான். அப்படி தான் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு இடைஞ்சலாக இருப்பாங்க. ஆகையால் உங்களுடைய முன்னேற்றத்தை மட்டுமே பாருங்க. மற்றவர்களிடம் வீண் வார்த்தைகளை விடாதீங்க. மற்றவர்களுக்காக உதவ போய் பிரச்சனைகள்லையும் மாட்டிக்கொள்ளாதீங்க. குறிப்பாக உங்களை பற்றி உங்களுடைய திறமையை கண்டு உங்களுடைய வேலையை கண்டு பொறாமைப்பட்டு மேல் அதிகாரிகளிடம் தேவையில்லாததெல்லாம் போட்டு கொடுத்து வீண் வதந்திகளை பரப்பி உங்களுடைய வீழ்ச்சியை பார்க்க நினைப்பாங்க. ஆகையால் அந்த மாதிரியான நபர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது, தள்ளியே இருப்பது உத்தியோகத்தில் மிக பெரும் முன்னேற்றத்தை அடைய உங்களுக்கு உதவும் அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம். நண்பர்கள் தானே, உறவினர்கள் தானே அப்படின்னு உங்களுடைய ரகசியங்களை, தனிப்பட்ட விஷயங்களை, குறிப்பாக வேலை சம்பந்தமான விஷயம், குடும்ப ரகசியம், குடும்ப தனிப்பட்ட விஷயம், இதையெல்லாம் பகிர்ந்து கொள்வதையும் தவிர்த்து விட வேண்டும். நீங்கள் உங்கள் வேலை அதை மட்டும் பாருங்க. உங்களுடைய வெற்றி பின்னால் தானாக வந்து கொண்டே இருக்கும். அடுத்தவங்க எப்பவுமே உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உதவ மாட்டாங்க அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு நிச்சயம் இருக்கின்றது என்பதையும் சொல்ல வேண்டும். அரசாங்க தேர்வுக்காக காத்திருப்பவர்கள், தேர்வு எழுதி காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி நிச்சயம் வந்து சேரும். உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். உழைப்புக்கு ஏற்ற 2 மடங்கு லாபமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமோ உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் வரும். பிரபலங்களின் நட்பு கிடைக்கும், விஐபிகளின் அறிமுகம் கிடைக்கும். இதனால் லாபத்தை பார்ப்பீங்க. உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயம் முடிவுக்கு இப்படி தான் வரும். அதாவது அவங்களுடைய நட்பால் தொழிலில், வியாபாரத்தில் பெரிய பெரிய லாபத்தை பார்த்து மிக பெருமளவில் பணத்தை சேர்த்து கடன் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையையும் சரியான பாதையில், முன்னேற்ற பாதையில் அமைத்து கொள்ள அது நிச்சயம் உங்களுக்கு உதவும். அனைத்து ரீதியாகவும் சிறப்பான ஒரு சுப பலன்களை பெறக்கூடிய ராசி தான் உங்களுடைய தனுசு ராசி. திருமண ரீதியாக, தொழில் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. மிக முக்கியமாக சனி வக்கரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன், எதற்காக அப்படின்னா, சனி பகவான் உங்களுக்கு நல்லதையும் தீமையையும் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் கொடுப்பார். குறிப்பாக உங்களுடைய பாவ புண்ணியங்களை பொறுத்து பலன்கள் கிடைக்கும். நல்லது செய்திருந்தால் பல சுப பலன்கள் கிடைக்கும். கெட்டது செய்திருந்தால் சனி பகவான் தலையில் கொட்டி உங்களை அடைக்க வைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும் என்பது பிரம்மனின் விதியாக இருக்கின்றது. வெளிநாடு மற்றும் வெளி மாநிலத்தில் இருந்து உங்களுக்கு அடிக்கடி நல்ல செய்தி வரும். வேலை விஷயமாக நீங்கள் செய்யக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பழைய கடன்களை வட்டியோடு தந்து முடிப்பீங்க. உங்களுக்கு வழக்கில் நல்ல தீர்ப்பு கிடைக்கும். சுப செலவுகள் அடிக்கடி வந்து செல்லும். அதற்கு ஏற்றாறு போல வருமானமும் நிச்சயம் இருக்கும். மற்றவர்களுக்கு ஜாமீன் கொடுக்காதீங்க. ஜாமீன் கையெழுத்தை போற்றாதீங்க. பெரிய பிரச்சனைகளை அனுபவிக்கவும் நேரிடலாம். இயற்கை எழில்மிக்க சுற்றுலா செல்ல வேண்டும். இயற்கை எழில்மிக்க இடங்களுக்கு சுற்றுலா சென்று வர வேண்டும் அப்படின்றது உங்களுடைய கனவாக இருக்கும், உங்களுடைய விருப்பமாகவும் இருக்கும். அந்த மாதிரியான இடங்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு பிடித்த விஷயம் என்றே சொல்ல வேண்டும். குறிப்பாக ஊட்டி, கொடைக்கானல் மாதிரியான இடங்களுக்கு சென்று வர விரும்புவீங்க. சில வேலைகளை அலைந்து திரிந்து தான் முடிக்க வேண்டியிருக்கும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான, அடிக்கடி சென்று வருவதற்கான யோகம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. அந்த இறைவன் அருளும் கிடைக்கும். வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா போட்டிகளை சமாளித்து கிடுகிடுவென முன்னேறி விடுவீர்கள். விளம்பர யுக்திகளை நவீன முறையில் கையாண்டு விற்பனையை பெருக்கக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு உண்டு. வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா கூடுதல் லாபத்தை பார்ப்பீங்க. வாடிக்கையாளர்களின் ரசனைக்கு ஏற்ப பொருட்களை கொள்முதல் செய்வீங்க. பணியாளர்களிடம் வியாபார ரகசியங்களை மட்டும் பகிர்ந்து கொள்ளாதீங்க.
அதை மட்டும் செஞ்சீங்கன்னா அதோடு நீங்கள் அந்த வியாபாரத்தை அவங்கக்கிட்ட விட்டுட்டு வெளியில் வந்துட வேண்டியது தான். அந்த மாதிரியான ஒரு மோசமான நிலையை நீங்கள் சந்திப்பீங்க. கொஞ்சம் பக்குவமாக கவனமாக எச்சரிக்கையாக இருங்க. இந்த விஷயத்தில் மது மாது சூது ரேஸ் லாட்டரி இந்த விஷயங்களை அறவே தவிர்த்திடுங்க. பெரிய பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் புதன் வெள்ளி. உங்களுக்கான அதிர்ஷ்ட மாதங்கள் ஒவ்வொரு வருடமும் ஜனவரி ஜூலை செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள் மிக பெரும் அதிர்ஷ்ட மாதங்களாக இருக்கின்றது. உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள் நீலம் பச்சை மஞ்சள். உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் 1 8 9. இதையெல்லாம் பயன்படுத்தி மிக பெரும் முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்றதும் பிரம்மனின் விதியாக இருக்கின்றது. திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் திருப்பதி வெங்கடாசல பெருமாளையும் வருடத்தில் ஒரு முறையாவது சென்று வணங்கி வாருங்க. எல்லா நன்மைகளும் உங்கள் பக்கம்தான் இருக்கும். எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா நல்ல காரியங்களும் சிறப்பாக முடியும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தனுசு ராசியில் பிறந்த அனைவரும் கிரகங்களின் நிலையை பொறுத்து பிரம்மனின் விதிப்படி என்ன நடக்கும் அப்படின்ட்டு தங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் தெரிந்து கொண்டு சிறப்பான செல்வ செழிப்பான சுகபோக ஒரு வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.